ஜிம்மி கிம்மல் என்பவர் நடத்திய ஒரு இரவு நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற நடிகையும் எழுத்தாளருமான குவிண்டா பிரன்சன் கலந்து கொண்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது குவிண்டா உருவாக்கிய அபோட் எலிமெண்ட்ரி என்ற தொடரை பற்றி கிம்மல் குறிப்பிட்டார். அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களை பற்றிய இந்த தொடருக்கு குவிண்டா தனது 6வது வகுப்பு ஆசிரியை திருமதி அபோட் என்பவரினுடைய பெயரையே சூட்டியிருந்தார். திடீரென்று அவருக்கு பின்னால் இருந்த பெரிய திரையில் அந்த ஆசிரியரை நேரலையில் காட்டி கிம்மல் அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். இதை கண்ட குவிண்டா உணர்ச்சி வசப்பட்டு உடனே அழத் தொடங்கினார். அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல் மிகவும் இனிமையாகவும் மனதை தொடுவதாகவும் இருந்தது. ஆசிரியர்கள் அற்புதமானவர்கள். அவர்கள் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை வடிவமைக்க அடித்தளத்தை அமைப்பதோடு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் செழிப்பிற்கும் பங்களிக்கிறார்கள். அவர்களின் தாக்கம் வகுப்பறையோடு முடிந்து விடுவதில்லை. நாளைய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் சாதனையாளர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஆசிரியரைப் போல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் மிக சிலரே. நாம் ஒவ்வொருவருடைய நினைவிலும் ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருப்பார். நமக்கு கற்றுக் கொடுத்த விதம், நம்மை ஊக்குவித்தது, சவால்களை எதிர்கொள்ளச் செய்தது, அல்லது நம்முடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதற்காக அவர்கள் நம்முடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பார்கள். தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, பல்கலைக்கழகம் என எங்கு பாடம் நடத்தினாலும் ஒருவருக்கு அறிவை புகட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முடிவில்லாத பாடத்திட்டங்களை தயாரிப்பது மட்டுமன்றி அவர்கள் எப்போதும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். அதோடு ஒவ்வொரு மாணவரின் வெவ்வேறு குணங்களையும் கற்கும் திறனையும் கையாள்வது சவாலானது. ஒரு நல்ல ஆசிரியரின் சக்தி வாய்ந்த தாக்கம் விலை மதிப்பற்றது. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்பதைத்தான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. உங்கள் மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்கும் அனுப்பலாமே. அது பலருக்கு புத்துயிர் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அனுப்புவீர்களா?